சக்தியே சர்வநாயகி. மீதியை நம்ம பாடிடலாம். ஓம் சக்தியே சத்தம்மையே, ஓம் சக்தியே சர்வநாயகியே, ஓம் சக்தியே கால்வளநாயகியே, ஓம் சக்தியே தங்கையின் தெய்வமே, ஓம் சக்தியே ராமதி நாயகியே, ஓம் சக்தியே பெரிய சாத்தம்மையே. நன்றி. அனைவரும் இருக்கையில் அமரலாம். அழகப்பன், நாம் எப்போவுமே ஒரு நிமிஷம் இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு சிறு திரும்பி பார்க்கும் தருணம். பசுமடத்தார் வீடு பல வருடங்களுக்கு முன் நான் எண்ணி பார்க்கிறேன். நான் சின்ன பிள்ளையா 3வது 4வது படிக்கும்போது விராமதியில் தான் இருந்து படித்தோம். கோயில் வீடு இடிஞ்சிருக்கும். அந்த சாய்விதாரம் வழியாக உள்ளே பார்த்தோன்னா வெயில் அடிக்கிற வெளிச்சம் தெரியும். பூட்டியே தான் வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த பட்டாளையில் பொட்டியில் கூடையில் ஓலைகள்லாம் இருக்கும். ஓலை சுவடிகள்லாம் நான் நம்ம வீட்டில் பார்த்துருக்கேன். அதை நாங்கள் நிறைய எடுத்து காத்தாடி செஞ்சு ஹெலிகாப்டர் பண்ணியெல்லாம் விளையாண்டுருக்கோம். முக்கியமான ஓலைகளாக இருக்காது, ஆனால் ஓலைகள்லாம் இருந்திருக்கு. அதை எடுக்க போகிறப்போ ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். வௌவால்லாம் படன்னு வெளியில் வரும். ஒரு 6-7 வயது இருக்கும் பொழுது அதெல்லாம் கொஞ்சம் ஒரு பயமான விஷயந்தான். அதை எடுத்து முள்ளில் குத்தி காத்தாடி செஞ்சு விளையாண்டுருக்கோம். அப்படி பாடுவார் இல்லாத பாடலாக, தேடுவார் இல்லாத திரவியமாக, சூடுவார் இல்லாத மாலையாக, ஆடுவார் இல்லாத அரங்கமாக அந்த தெய்வத்தின் சன்னதி பொலிவிழந்து காணப்பட்டது. ஆனால் அந்த சாத்தமாயாளோட சக்தி அப்படியே இருந்தது. இந்த சக்தியை கண்டு வியந்து என் தந்தை ஆர்.எம். சாத்தப்பன் செட்டியார் இதை எப்படியும் எடுத்து கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே தோன்றியது. ஸோ அன்னைக்கு தேதிக்கு நாங்கள் திருச்சியில் தில்லை நகரில் 8வது கிராஸில் ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தோம். எங்களுக்கு சொந்த வீடு வேண்டும் என்ற எண்ணத்தை விட அந்த இறைவிக்கு ஒரு நல்ல நிழல் அமைத்து தர வேண்டும் என்ற எண்ணம் என் தந்தைக்கு உருவானது. அவருக்கு பிள்ளையாய் பிறந்ததில் நான் மட்டுமல்ல, என்னுடைய சகோதரர்களும் பெருமைப்படுகிறோம். இது ப்ளோயிங் மை ஓன் ட்ரம்பட் மாதிரி இருக்கலாம். இருந்தாலும் அறுதியிட்டு சொல்லுவேன், இந்த திருப்பணி இன்று இவ்வளவு சிறப்பாக நடக்கிறது என்றால் அதற்கு மூல காரணமாக, அதை விட அதிகமான காரணமாக எத்தனை பேர் வேணாலும் இன்னைக்கு இருக்கலாம், ஆரம்ப காரணமாக விளங்கியது என் அப்பா. நன்றி. ஸோ அவங்க அதை பல பேரோட உதவியோட, சில பேர் மறுத்தார்கள், சில பேர் ஆதரித்தார்கள். ஆனால் மறுத்தவர்களும் பின்னாளில் அதை ஒத்துக்கொண்டு அதற்கான அவர்களால் இயன்ற தொகையை கொடுத்தார்கள். ஆக அந்த வீடு ஒரு சிறப்பு பொலிவு பெற்று அன்னைக்கு விளக்கு பூஜை வச்சு அப்போ எழுதப்பட்ட பாடல் தான் இந்த ஓம் சக்தியே சாத்தம்மையே, இன்று நம் இறைவணக்க பாடலாக. அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாருடைய எண்ணங்களும் அதை விரும்பிய காரணத்தால், எல்லாருக்கும் பிடிக்காமல் போயிருந்தா ஆமாம் சாத்தப்பண்ணம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய விஷயமா இல்லை அப்படின்ட்டு போயிருக்கோம். அத்தனை இதயங்களிலும் அது உருவேறி இருந்ததால், விரும்பி இருந்ததால் அதை அடுத்தடுத்த லெவலுக்கு எல்லாரும் எடுத்துகிட்டு போனோம். எடுத்துகிட்டு போனீங்க, நாங்கள்லாம் பின்னாடி வர்றோம்.
ஸோ அப்படி வரும்பொழுது 3 நாள் படைப்பு 4 நாள் சாப்பாடு என்று விரிந்து கொண்டே போனது. அந்த தெய்வத்தால் நாம் எல்லோரும் செழிக்க செழிக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அது 4 நாளாக விரியும் பொழுது அதில் ஒரு நாள் இடையில செவ்வாய்க்கிழமைங்கிறது வந்து பொழுது போக இருந்த போது தான் நம்ம இளங்குடிக்கு பாத யாத்திரை அப்படின்னு போனோம். அநேகமாக ஐ திங்க் அது நம்ம அப்பா ஸ்டார்ட் பண்ணப்போ இருந்துச்சா என்னன்னு தெரியலை, இளங்குடிக்கு போனது அன்னைக்கு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் அது வந்து பாத யாத்திரையாக தியாகண்ணனோட கருவாக பழனியப்பண்ணனோட கருத்தாக அது வந்து உருவானது. ஸோ அதுக்கப்புறம் அது பாத யாத்திரையானது. ஸோ ஒவ்வொரு முறையும் செவ்வாய்க்கிழமை, ஏன்னா குலதெய்வத்தை அந்த தலைமுறைக்கே பார்க்காம இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நாம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமை கூட்டு வழிபாடு, ஏறத்தாழ 150 பேர் உட்காந்து அருமையான அழகப்பன் அங்கேயே கொண்டு வந்து மொபைல் ஆடியோ சிஸ்டம்லாம் கொடுத்து பாட்டு பாடி அபிஷேகம் பண்ணி சாப்பிட்டு படுத்திருந்து பேசி வேனில் கிளம்பி வந்திருக்கோம். அப்படி ஒரு இறை வழிபாடு இந்த முறை நமக்கு கிடைக்கவில்லையே என்ற வருத்தம். அது நல்ல விஷயந்தான். கும்பாபிஷேகம் நடக்குது, பாலாலயம் பண்ணியிருக்காங்க, போய் நம்ம அங்கே ஒரு உட்காரக்கூட இடமில்லாத ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த பகுதியை நாம் எப்படி கழிக்கலாம், நல்ல விதமாகவோ ஆனந்தமாகவோ பண்ணலாம் என்று எண்ணிய பொழுது நம்மளுடைய சிந்தனையில் தோன்றியது தான் இந்த செவ்வாய்க்கிழமை சிறப்பு நிகழ்ச்சி. எல்லா வருஷமும் இது பண்ண முடியாது, இந்த வருஷம் நமக்கு கிடச்சிருக்கு, அதை நாம் கொண்டாடுறோம். ஆனால் இந்த கருத்தை நாம் தெரிவிக்கும் பொழுது, ஏன்னா எப்போவுமே ஈவினிங் நம்மளோட பிள்ளைங்களோட கலை நிகழ்ச்சி இருக்கும், அதுவே முழு நாளைக்கு நம்மளால் கொடுக்க முடியாது கண்டென்ட்டு, அது வந்து அவ்வளோ கொஞ்சம் போரிங்காக போயிடும். அதனால் காலையில் நம்மளோட நிகழ்ச்சியாகவும் மாலையில் வெளியிலிருந்து வரும் ஒரு பிரபலங்களின் நிகழ்ச்சியாகவும் வடிவமைத்தோம். அதற்கு நம்ம ஸ்ரீராம் அண்டு ஸ்ரீலேகா அவங்களை எனது அருமை தம்பி ஏற்பாடு செய்து தர இன்றைய நிகழ்ச்சி ஈவினிங்கும் வந்து அது இருக்கும். ஸோ இது எல்லாரிடமும் அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. சரி, இதுக்கு கொஞ்சம் பொருட்செலவு கூட ஆகுமே என்று கேட்ட பொழுது அது ஒரு 10 பேர் மீட்டிங்கில் பேசணும், இணையதள கூட்டம் அது. அதில் அந்த மீட்டிங்கோட முடிவில் டக்குன்னு எல்லோரும் வரவச்சாங்க. அதற்கான செலவில் 50% வந்து இம்மிடியட்டாக வரவாச்சு, அந்த எண்ட் ஆஃப் தி மீட்டிங்லேயே வரவாகிவிட்டது. ஸோ இதுதான் ஒரு தெம்பு. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி கிடச்ச உடனே அதுக்கப்புறம் அதுக்கான வேலையை சிறப்பாக செய்ய ஆரம்பித்தோம். அது போகின்ற அந்த போக்கு எல்லாரையும் ஈர்த்து இழுத்தது. அதுக்கப்புறம் குறிப்பிட்டு சொல்லணும், நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்கள நம்ம யாருக்கிட்டையும் வற்புறுத்தி எங்கேயுமே கேட்கல. ஆனால் எல்லாரும் அதை நான் இது வந்து அதிகப்படுத்தியான வார்த்தையே கிடையாது, அதாவது வசூல் பண்ணணுங்கிறக்கா பேசுகிறான்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி காலையில் கோல போட்டியை பார்த்துட்டு எங்கள் சித்தி வந்து 200 ரூபா கொடுத்தாங்க வாசலில். நல்லா இருக்குது அப்படிங்கிற எண்ணம் எதையாவது செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது. ஸோ அந்த ரிசல்ட் நம்மளால் கொடுக்க முடிஞ்சதுன்னா ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பாக தான் முடியும். கண்டிப்பாக இது எந்த ஒருவராலையும் முடியாது. இட் இஸ் அ டீம் ஒர்க், டீம் ஸ்பிரிட். எல்லா விதத்தாலையும் எல்லாரும் தோள் கொடுத்துருக்காங்க. அது நம்ம பசுமடத்தார் வீட்டுக்கே உள்ள பெருமை. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் பொருள் தானமாகவோ சிரம தானமாகவோ யோசனை தானமாகவோ வழங்கியிருக்கிறார்கள். ஸோ அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி அனுபவிச்சுட்ருக்கோம். இது நம்ம சாத்தம்மை ஆயாளுடைய அருள் என்பது மறக்க முடியாத விஷயம். அந்த விதத்தில் செவ்வாய்க்கிழமை இந்நேரம் நாம் இருந்திருந்தால் இளங்குடி ஸ்ரீ பகச்சாலமூர்த்தி ஐயனாரின் சன்னதியில் கூடியிருப்போம். அவரை நினைந்து நாம் இங்கே நமது பக்தி பாடல் இசைமணி அழகப்பன் அவர்கள் வந்து ஒரு கருப்பர் பாட்டு பாடுவார். நாம் எல்லாரும் அங்கே இருந்தால் எப்படி கோரஸாக பாடுவோமோ அந்த மாதிரி கோரஸ் பாடுங்க. 1 நிமிஷம்தான் அந்த பாட்டு, மேற்கொண்டு நிகழ்ச்சி தொடரும். செக்கல் கோரஸ்
காக்கும் தெய்வமே எங்கள் கருப்ப தெய்வமே, நாங்கள் நோக்கும் இடமெல்லாம் முந்தன் வீர தோற்றமே. அள்ளி தெய்வமே எங்கள் கருப்ப தெய்வமே, நாங்கள் நோக்கும் இடமெல்லாம் உந்தன் வீர தோட்டமே. அள்ளி சொருகிய மலர் அழகு கொண்டையும் வளர் துள்ளு மீசையும் உந்தன் எழிலை கூட்டுதே. தெய்வமே எங்கள் கற்ப தெய்வமே, நாங்கள் நோக்கும் இடமெல்லாம் உந்தன் வீர தோட்டமே. காடு வெட்டியும் உயர் ஜருகை பட்டுமே, உந்தன் மேனி அழகிலே தவழ்ந்து மின்னி ஜொலிக்குதே. காக்கும் தெய்வமே எங்கள் கருப்ப தெய்வமே, நாங்கள் நோக்கும் இடமெல்லாம் உந்தன் வீர தோட்டமே. வெள்ளை குதிரையும் உயர் வீச்சறிவாளும் நல்ல தண்டை கிங்கினி இங்கு முழங்க வாருமே. காக்கும் தெய்வமே எங்கள் கருப்ப தெய்வமே, நாங்கள் நோக்கும் இடமெல்லாம் உந்தன் வீர தோட்டமே. கெட்டி மேலமே கொட்டி உனை அழைக்கவே, இந்த செட்டி மக்களாம் நாங்கள் சேர்ந்து வணங்கிடும். காக்கும் தெய்வமே எங்கள் கருப்ப தெய்வமே, நாங்கள் நோக்கும் இடமெல்லாம் உந்தன் வீர தோட்டமே. நன்றி அழகப்பன். கருப்பர் தெய்வத்தை இங்கே நினைவு கூர்ந்து ஒரு நல்ல பாடலை பாடியிருக்கிறார். நீங்களும் நம்ம கோயிலில் பாடியிருந்தால் எப்படி பாடியிருப்போமோ அந்த மாதிரி ஒரு சிறு நினைவு. ஓகே, வந்தாரை வரவேற்பது நமது தமிழ் மரபு, நமது பசுமடத்தின் மரபும் அதுவே தான். இப்பொழுது உங்கள் அனைவரையும் வரவேற்று சிறப்புரையாற்ற நாம் எஸ் பழனியப்பன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். திரு பூசாரி அவர்களே, பசுமரத்தார் வீட்டு புள்ளிகளே, பெண் பிள்ளைகளே, மாப்பிள்ளைகளே, சம்பந்தப்படத்தார்களே, அனைவரையும் வருக வருகன்னு வரவேற்கிறோம். நன்றி பழனியப்பா பெரியப்பா. ரத்தின சுருக்கமாக தன்னுடைய வரவேற்புரையை ஆற்றி அடுத்த பணிக்காக அவர்கள் செல்ல இருக்கிறார்கள். ஐயனார் கோயிலுக்கு போயிட்டு அங்கே அர்ச்சனை எல்லாம் பண்ணிக்கிட்டு அவங்க பிரசாதம் எடுத்துகிட்டு வரணும். அவங்க ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருக்காங்க. முக்கியமாக அவங்க அதன் மூலமாக இந்த சிற்றுரையின் மூலமாக நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், எந்த நிகழ்ச்சியும் அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே நம்ம கொண்டு போகணும். யாரும் ட்ராக் பண்ணிட வேண்டாம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கால அளவிலே நாம் அதை முடித்து கொண்டோமேனால் நிகழ்ச்சி மிக சுவையாக இருக்கும். காதுகளுக்கு இன்பம் தந்ததோடு உங்கள் கண்களுக்கும் இன்பம் தர இங்கே ஒரு நல்ல பக்தி பாடலுக்கு நாட்டியமாட வருகிறார். வள்ளிமயில். அவர் இங்கே நடன மயிலாக ஒரு நாட்டியத்தை ஆடி உங்களுக்கு விருந்தளிக்க இருக்கிறார். வா. தாயே உன்னை என்னாலும் மறவேனம்மா, அம்மா அருள்மாரி மகமாயி துணைவாணி, அம்மா அருள்மாரி மகமாயி துணைவாணி, ஆதாரம் நீ தாண்டி அகிலம் போற்றும் காளியும் நீ, அங்காள பரமேஸ்வரி. தாயே உன்னை என்னாலும் மறவேனம்மா, அங்காள பரமேஸ்வரி. தாயே உன்னை என்னாலும் மறவேனம்மா. மலையனூரில் வாழுகின்ற ஜெகதீஸ்வரி, மலைமகளே பார்வதியே புவனேஸ்வரி. மேல்மலையனூரில் வாழ
மனம் என்றும் உனை நாடும் மாதேவியே, கனிவோடு என நாடும் திரிசூலியே. என் மனம் என்றும் உனை நாடும் மாதேவியே, கனிவோடு என நாடும் திரிசூலியே. நாடும் வந்து உயர் ஞானம் தந்து, நாடும் வந்து உயர் ஞானம் தந்து, காலம் எல்லாம் பாட வைப்பாய் கருணை கொண்ட மாரியம்மா. அங்காள பரமேஸ்வரி தாயே உன்னை எந்நாளும் மறவேனம்மா. அங்காள பரமேஸ்வரி தாயே உன்னை எந்நாளும் மறவேனம்மா. அம்மா அருள்மாரி மகமாயி துணைவாணி, அம்மா அருள்மாரி மகமாயி துணைவாணி, ஆதாரம் நீ தாண்டி அகிலம் போற்றும் காளியும் நீ. அங்காள பரமேஸ்வரி தாயே உன்னை எந்நாளும் மறவேனம்மா, எந்நாளும் மறவேனம்மா. தாயே எந்நாளும் மறவேனம்மா. நன்றி. அடுத்ததாக நம்ம வந்து குழந்தைகளுக்கான கேம்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த ரெட்டைப்பத்தியை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 10லிருந்து 15 நிமிடங்கள் தேவைப்படுகின்றன. மாஸ்டர், அந்த யோகா மாஸ்டர் ஒருத்தர் இருப்பார், கூப்பிடுங்க, அவரை கூப்பிடுங்க. ராதா ஐயா இருக்கீங்களா? ராதா ஐயா, நீங்கள் ஒரு பாட்டு வாங்க. ஸோ அந்த நிலைய வித்வான் அப்படிங்கிற மாதிரி ஆல் இண்டியா ரேடியோவில் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஏதாவது ஒரு 5 நிமிஷம் டைம் வேணும்னா அந்த வித்வானை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அது மாதிரி எங்களுடைய ஆஸ்தான வித்வானாக ராதா ஆயா வந்து இப்பொழுது ஒரு பாடலை பாடுவார். சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, பட்டக்கரிய விழி கண்ணம்மா வான கருமை கொல்லோ, பட்டுக்கருநீல புடவை பதித்த நல்வயிரம், நட்ட நடு நிசியில் தெரியும் நட்சத்திரங்களடி. சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, சோலை மலரொளியோ உனது சுந்தர புன்னகைதான், நீல கடல் அலையும் உந்தன் நெஞ்சின் அலைகளடி. கோலக்குயிலோசை உனது குரலின் இனிமையடி, வாலை குமரியடி கண்ணம்மா மாறுவ காதல் கொண்டேன். சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, சாத்திரம் பேசுகிறாய் கண்ணம்மா சாத்திரம் ஏதுக்கடி, ஆத்திரம் கொண்டவர்க்கே கண்ணம்மா சாத்திரம் உண்டோடி. மூத்தவர் சம்மதியில் வதுவை முறைகள் பின்பு செய்வோம், காத்திருப்பேனோடி இது பார் கன்னத்து முத்தம் ஒன்று. சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ. நன்றி ராதாயா. இன்றைய நிகழ்ச்சியை
நல்லபடியாக தொகுத்து வழங்குவதற்கு நிறைய பேர் உதவி இருக்காங்க. அதில் முழுமையாக என்னோட இருந்து தோள் கொடுத்து உதவிய என் அன்பு மகள் ஐஸ்வர்யா, அவரை என்னோடு இந்த தொகுத்து வழங்குவதில் அவரையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். அவர் தொடர்கிறார். நன்றி சோம்பா. அடுத்து அவங்களோட திறமையை காட்டுறதுக்காக வி ஹாவ் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க செல்லம்மை லக்ஷா. 1 இயராக யோகா கற்றுக்கிட்டு இருக்காங்க. செல்லம்மை லக்ஷா ஆன் ஸ்டேஜ். நம்ம ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாமா ஃபார் செல்லம்மை லக்ஷா? ஈகோவா? தேங்க்யூ செல்லம்மை லக்ஷா. நெக்ஸ்ட் வி ஹாவ் இன்னொரு பலத்த கைதட்டுகள் நம் லக்ஷாவிற்காக. லக்ஷாவை தொடர்ந்து இதோ லக்ஷன் உங்கள் கண்முன். ஸ்டார்ட். செக். கை நல்லா தட்டினா நமக்கு பாதி வியாதி குறையும். கை நல்லா தட்டுங்க. தேங்க்யூ லக்ஷன். அடுத்ததாக நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியோட மிக
ஆனந்தமான நிமிடங்கள். அடுத்த 1 மணி நேரமும் குழந்தைகளுக்கான போட்டிகள். Rain, rain, go away, come again another day. Let the mamba sleep. Rain, rain, go to Spain. நல்ல பொட்டை வெயில் அடித்தாலும் நாளைக்கு படப்பு காரணமாக இந்த பாட்டு அந்த பிள்ளை பாடியிருக்கு, ரெயின் ரெயின் கோ அவே அப்படின்னு. ஏன்னா படப்புக்கு ரொம்ப முக்கியம், பேழைகள் எல்லாம் காய வேண்டும் என்பது தான். அடுத்தது யாராவது குழந்தைங்க வர்றாங்களா? சாலினி ஒரு அழகான முருகன் பாடலை இங்கே அளிக்க இருக்கிறார். பாக்குத்தா வித்தலைத்தா பால் பழம் சர்க்கரைத்தா கண்டா மழைப்பழனி வேலவனே குள்ளக்குள்ளனே குண்டு வைரனே வெள்ளிக்கொம்பனே விநாயகமூர்த்தியே. முருகன் பாட்டு. சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா, சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா, என் சிந்தையிலே வந்து ஆடுங்குகனே சிங்கார முருகா, என் சிந்தையிலே வந்து ஆடுங்குகனே சிங்கார முருகா. என்ன மகள் தின்னமதாய் எப்பொழுதும் வருவாயப்பா, ஏற்றி உனை பாடுகிறேன் ஏரகத்து முருகா முருகா. என்ன மகள் தின்னமதாய் எப்பொழுதும் வருவாயப்பா, ஏற்றி உனை பாடுகிறேன் ஏரகத்து முருகா முருகா. சின்ன 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 ஓ சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா, என் சிந்தையிலே வந்து ஆண்குகனே சிங்கார முருகா. அப்பனுக்கு உபதேசித்த அருமை குருநாதனுமாய் சுவாமி மலையில் அமர்ந்தவனே சுவாமிநாத குருவே அப்பா. அப்பனுக்கு உபதேசித்த அருமை குருநாதனுமாய் சுவாமி அமர்ந்தவனே சுவாமிநாத குருவே அப்பா. சின்ன 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 ஓ சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா, என் சிந்தையிலே வந்து ஆடுங்குகனே சிங்கார முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா. நல்ல விவரமான பிள்ளையா இருக்கு. இப்போ நான் எந்திரிச்சு வந்த உடனே வெற்றிவேல் முருகனுக்குன்றுச்சு. வெரி குட். வாங்க அடுத்தது திருக்குறள். பேரு முத்துகிருஷ்ணன் இப்பொழுது திருக்குறள் சொல்ல போறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு கற்றனால் பயனின் கோல் வாழறிவான் அற்றான் தோளாடி மனம் சேகினான் மாணர் சென்றால் நீடு வாழ்வாள். வேண்டுதல் வேண்டாமை இளநர் சேர்ந்த ஆண்டும் இனிமையிலை இல் சேர் இனிவினையும் சேராய் பொருள் சேர் புகழ் புட்னால் மற்ற பொறி வாயில் ஐந்து வித்தான் பொய்த்தீர்வல் கண்ணர் நின்றான் நீடு வாழ்வாள். தனக்குமே இல்லாதான் தால் சேர்ந்த கல்லால் மணக்கது அறவாளி அந்தனன் தால் சேர்ந்த கல்லால் பிறவாளி நீண்டலது. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளே வழங்கா தலை. பிறவி பெருங்கனன் நீந்துவார் நீந்தாதா இருவன் நன்றி சேராதா. வெரி குட், வாழ்த்துக்கள். மேலே இருக்கேம்மா. சுந்தர் சாத்தப்பன் அடுத்தது என்ன சொல்ல போறீங்க? உருளைக்கிழங்கு மசாலையா? செல்லக்குட்டி உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூட இல்லை தூங்க போச்சு. கத்திரிக்காய் வெள்ள அடிச்சிச்சு, அம்மா வந்து சிரிச்சிச்சு. கொஞ்சம் இடம்
சிறு சேச்சி. குருகம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷா வரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ உலகே நமக. Rain, rain, go away, another lovely as. Thank you, Sundar Satappan. நன்றி. பங்கேற்ற குழந்தைகள் அனைவருக்கும் பாராட்டுக்கள். அடுத்தது குழந்தைகளுக்கான ரியல் போட்டி என்னன்னா, நம்ம எல்லாரும் அப்படியே கோச்சுக்காமல் ரெட்டப்பத்திக்கு வந்துடலாம். மீண்டும் நாம் இங்கு கூட இருக்கிறோம் நிகழ்ச்சியை தொடர்ந்து. ஏன்னா முக்கியமாக 5 பேர் வந்து இளங்குடிக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்த உடனே நடத்த வேண்டிய சில நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கிறது. அப்புறம் நல்லா மறந்துடாதீங்க, அடல்ட்டுக்கும் கேம்ஸு சூப்பர் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. அதையும் நம்ம எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் லஞ்ச் போக போகிறோம். ஸோ அதனால் இப்போ அப்படியே ரெட்டப்பத்தியில் நான் பேர் கொடுக்கறதுலாம் நமக்கு எதுவுமே கேட்கல. எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் வர சொல்லுங்கள். எல்லாரையும் வச்சு போட்டிகள் நடத்தி ஒவ்வொரு போட்டிக்கும் பரிசு கொடுக்கிறோம். பரிசினை அளித்து மகிழ்பவர் ஸ்ரீநிதி பழனியப்பன். Starts now. யாருமே குறுக்க தயவு செஞ்சு வராதீங்க. நீங்க குறுக்க வந்தீங்கன்னா உங்க பிள்ளை வீடியோ எல்லாம் பண்றத நீங்களே மறைக்கிற மாதிரி ஆகிடும். அதனால முழுக்க உங்களுடைய குழந்தைகளுடைய உற்சாகத்தை பார்த்து அனுமதிக்க வேண்டும்னா குறுக்க வராதீங்க. நன்றி. Come on, on your marks, get set, go.
பாயிண்ட்ஸ் குடிச்சாச்சா? வெரி குட். அடுத்த செட்டை யார் இருக்காங்களா? Anybody miss? Ready-யா? ஓகேயா? ரெடியா? ஓகே, போட்டியாளர்கள் ரெடியா? ஓகே, come on. 1, 2, 3. ஓகே, அதிகமான பொருளை அண்ணாவோட கொண்டு போய் போட்டது முள்ள மகதான். குழந்தைகள் என்ஜாய் பண்றது மட்டும் இல்ல, நாம எல்லாரும் குழந்தைகளை மாதிரி என்ஜாய் பண்றோம். இதுதான் இந்த போட்டியோட நோக்கம்.